வாங்க. உங்களோட கவனத்தை உங்களோட உடம்பின் மீது கொண்டு வாங்க. மனதளவுல கால்களோட விரல்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க. அணுக்கால் ரிலாக்ஸ் பண்ணுங்க. முட்டி பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுங்க. துடை பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்களோட ஜெனட்டிக் ரீஜன், பட்டக்ஸ் மசில்ஸ், இடுப்பு பகுதி, லோயர் பேக், மிடில் பேக், அப்பர் பேக், வயிறு பகுதி, பக்கவாட்டு எலும்புகள், தோள்பட்டை, வலது கை முழுவதும், இடது கை முழுவதும், கழுத்து பகுதி, தலைப்பகுதி, உங்களுடைய உடம்ப உள்ளம் காலிலிருந்து உச்சி முதல் கவனிங்க. நீங்க கவனிக்கும் பொழுது என்னுடைய உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது. நான் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறேன். என்னுடைய உடலில் அனைத்து உறுப்புகளும் மிக சிறப்பாக ஆரோக்கியமாக செயல்படுகிறது போன்ற நல்ல எண்ணங்களை கொண்டு உங்களின் உடலை கவனிங்க. உங்களோட கவனத்தை உங்களோட மூச்சுக்கு கொண்டு வாங்க. நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் போது மனதளவில் நீங்க சொல்லிக்க வேண்டியது, என்னுடைய முழு கவனமும் அடுத்த 1 மணி நேரத்திற்கு என்னுடைய பயிற்சியின் மீது மட்டுமே இருக்கும். என்னால் அனைத்து ஆசனங்களையும் மிக சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்று மனதளவிலும் உடம்பளவிலும் உங்களை தயார்படுத்துங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். கால்கள் ரெண்டும் ஒண்ணா இணைத்து கைகளை தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு கைகளை கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்க என்டையர் பாடி நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். குட். இப்போ ஒரு சைட்ல பொறுமையா எழுந்து உட்காருங்க. கைகளை சின் முத்திரால வச்சுட்டு உங்களோட முதுகு தண்டு நல்ல நேரா இருக்கட்டும். ஷோல்டர் பகுதி, நெக் மசில்ஸ் ரிலாக்ஸ்டா இருக்கட்டும். உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை கவனிங்க. உங்களுடைய கவனத்தை மூச்சுக்கு கொண்டு வாங்க. Inhale deeply. Inhale deeply. Inhale deeply. Sagana bhavatu. Sagano bunatu. Sagaviryam karavavahai. Tejasvina adidam astuma
विद्विषावनैः ॐ शान्ति शान्ति शान्तिः Hari Om. Okay, we'll start the exercise. Front and back. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now side bending. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now right, left, right, left, right, left, right, left, right, left. Now lock your chin from right to left. Rotate your neck. When you rotate your neck, enjoy the stretches on your neck muscle. Observe your neck muscles, how it getting expanded, how it getting stretching. Enjoy the stretches. 5. Okay. Now left to right. Rotate your neck left to right. Normal breathing. Normal breathing. Do not strain yourself. Rotate gradually, slowly. Enjoy the stretches. 4, 5. Good. Now stretch your hands. Keep your all the fingers on your shoulder. Close your elbow. Rotate. Maximum rotation. 1, 2, 3. Be focused on your shoulder muscles. 5, 6, 7, 8, 9, 10. Yeah, now again join your elbow anti-clockwise, rotate, maximum rotation, do the big circle. பெரிய ரவுண்டா போடுங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Good. கையை இப்படி வச்சு நல்லா பேக்ல நல்லா புஷ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. Now other side. 1, 2, 3, 4, 5. நல்ல சைடில் நல்லா புஷ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. Now other side. 1, 2, 3, 4, 5. Stretch your hands. Bring your hands above your head. Stretch your whole upper body maximum. Look at your fingers. Enjoy the breathing. Enjoy the stretches. Feel the ribcage getting expanded. இப்போ நீங்கள் நேராக பாருங்க உங்களோட கைகளை ரைட் சைடு மேக்ஸிமம் லேட்ரல் பெண்டிங் சைட் பெண்டிங் பெண்ட் மேக்ஸிமம் center again stretch other side maximum bend center with one more inhalation stretch maximum exhale down நல்லா stretch பண்ணிட்டே கீழே வாங்க உங்களோட சீட் வந்து தரையிலேருந்து எழுந்துக்க கூடாது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க enjoy the blood flow towards your head enjoy the contraction on your abdominal muscles inhale up place your hands on your back lift your hip maximum lift relax good stretch your hands elbow bend ஆகாம straight stretch பண்ணுங்க rotate only your wrist full rotation உங்களோட கவனம் முழுவதும் wristல இருக்கட்டும் 3 4 5 6 7 8 9 10 anti-clockwise 1 2 3 4 5 6 7 8 9 10 relax
கவின், கவின் தானே உங்க நேம்? கவின். அவர் பேரு அரவிந்த். அரவிந்த் நல்ல கையை நல்ல நேரம் நீட்டுங்க. 6 7 8 9 10. Good. Yeah. Now again stretch your hands. Let's start. 1 2 3 4 5 6 7 8 9 10. Center. From center to back. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 normal breathing. 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஜெயந்தி மேம் நேரா உட்காருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. குட். ரைட் ஹேண்டை லெஃப்ட் நீல வச்சு நல்லா அப்பர் பாடியை நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. உங்களோட ஃபிங்கர்ஸை பாருங்க கீழே தரையில். 1 2 3 4 5. நவ் அதர் சைட். 1 2 3 4 5. இப்போ நல்ல சைட் ஸ்ட்ரெச். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க மேக்ஸிமம். கையை இப்படி கீழே தொங்க போடாம நல்லா மேலே தூக்குங்க. நல்ல கையை நல்லா மேலே தூக்குங்க. 1 2 3 4 5. இப்போ அதர் சைட். நல்ல கையை சைடில் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. உங்கள் ரிப் கேஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகணும். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். நவ் ரிலீஸ் யுவர் லெக்ஸ். காலை நல்லா ஷேக் பண்ணுங்க. காலை ரெண்டும் ஒன்னா சேருங்க. டோஸ் மட்டும் நல்லா பெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. டோஸ் மட்டும். இப்போ ஸ்பேஸ் விடுங்க. நல்லா 360 டிகிரி உங்களோட ஆங்கிளை நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. 3 4 5 6 7 8 9 10. Now other side, anti-clockwise. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஜாயின் பண்ணுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களோட கால்கள் விரல்கள் தரையில் படுற அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா தூக்குங்க. 2 3 4 5 6 7 8 9 10. Now leg rotation. நல்லா ஃப்ரீயா இந்த முட்டில இருந்து இது வரைக்கும் நல்லா ஃப்ரீயா இருக்கணும். கால் ஃப்ரீயா இருக்கணும். நல்ல மேக்ஸிமம் ரொட்டேஷன். ஃப்ரீயா ரொட்டேட் பண்ணுங்க. 3 4 5 6 7 8 9 10. Anti-clockwise. 1 2 3 4 5 6 7 8 9 10. Now another leg. 1 2 3 4 5 6 7 8 9 10. Anti-clockwise. 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஸ்ட்ரைட்டா. 1 2 3 4 5 6 7 8 9 10. Now another side. 1 2 3 4 5 6 7 8 9 10.
இப்போ காலை பிடிச்சி நல்லா மேக்ஸிமம் உங்களால எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, மேக்ஸிமம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்படியே இருங்க, நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இவ்வளோதானா? இவ்வளோதானா? 1 2 3 4 5 யா. இப்போ 6 7 8 9 10 குட். ரிலாக்ஸ். யா. இப்போ காலை தூக்குங்க, முட்டி மடியாம தூக்கி வைங்க. ஷோல்டர்ல வைக்கிறவங்க ஷோல்டர்ல வைக்கலாம், தலையில வைக்கிறவங்க தலையில வைக்கலாம். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். யா ரிலாக்ஸ். ஓகே, இப்போ ஹிப் ரொட்டேஷன். ஹிப் ரொட்டேஷன் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு கால் நேராக தரையில் இருக்கணும், நேராக அந்த கால் எழுந்துக்க கூடாது. மேக்ஸிமம் இந்த காலில் எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ண முடியுமோ ரெண்டு சைடு நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. 5 6 கெவின் இப்படி பிடிங்க. 7 8 9 10 யா. இப்போ அடுத்த leg. அரவிந்த் எப்படி பிடிக்கணும்? காலை எப்படி பிடிக்கணும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 குட். இப்போ பட்டர்ஃப்ளை. கம் டு பட்டர்ஃப்ளை. முதுதண்டு நல்லா நேராகட்டும் எல்லாருக்கும். கண்களை மூடிக்குங்க. பட்டர்ஃப்ளை பண்ணும்போது உங்களோட கவனம் முழுவதும் உங்களோட துடைகள் மீது இருக்கட்டும். ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. காலை முன்னாடி தள்ளிட்டு கையை எடுத்துட்டு வந்து மேலே எடுத்துட்டு போய் மூச்சை இழுத்துட்டு நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. மூச்சை விட்டுட்டே அப்படியே கீழே வாங்க. மூச்சை விட்டுட்டே அப்படியே கீழே வந்து உங்களோட தலையை நல்லா தரையிலையோ இல்லை கால்லையோ வைங்க. உங்கள் தலைக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போகிறத கவனிங்க. உங்கள் பாடியில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்றதை கவனிங்க. உங்களோட தலைப்பகுதி, வயிறு பகுதி, இடுப்பு பகுதி. அப். கைகளை பின்னாடி வச்சுட்டு நல்லா தூக்குங்க. காலை நல்லா மேலே தூக்குங்க. இடுப்பு நல்லா மேலே தூக்குங்க. லிஃப்ட். குட். ரிலாக்ஸ். குட் மேம். நல்லா வருதா? தெரியுதுங்களா? கிராஜுவலா நம்மளோட ஃபிளெக்சிபிலிட்டி அப்படியே கண்ணுக்கு தெரியாம இம்ப்ரூவ் ஆகும். அப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல, அதுதான். அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா யோகாவை நம்ம விட மாட்டோம். ஓகே ஃபைன். கம் டு பத்மாசனம். என்ன மேம்? வருதா மேம் உங்களுக்கு தான்? வர அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆகும். யா. பத்மாசனா வராதவங்க அர்த்த பத்மாசனால உட்காருங்க. ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு கால் மேலே போட்டு உட்காருங்க. ஓகே, கிராஜுவலா உங்களுக்கு வந்துடும். யா. கையை அப்படி பிடிச்சிக்கங்க. நல்லா மூச்சை இழுத்து முதுகுத்தண்டை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. யா. அப்படியே மூச்சை விட்டுட்டே கீழே வாங்க. கிராஜுவலா வாங்க. மூச்சை விட்டுட்டே கீழே வாங்க. உங்களால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வாங்க. நோ வரிஸ். உங்க வயிறு பகுதியில நல்ல ஒரு அழுத்தம் உருவாகும். தலைக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போகும். அதை என்ஜாய் பண்ணுங்க. அப். கைகளை பின்னாடி வைங்க. அகைன் லிஃப்ட் யுவர் ஹிப். மேக்ஸிமம் லிஃப்ட். ரிலாக்ஸ். கெவின் இன்னும் நல்லா தூக்கணும், சரியா? தூக்கி தலை கீழே போகணும். ரிலாக்ஸ். இந்த யோகா முத்ரா செய்யும் போது நமக்கு என்ன ஆகும்? நல்ல லங்ஸ் கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நல்ல கீழே குனிஞ்சு நீங்க மூச்சு நார்மல் மூச்சு செய்யும் போது நம்ம லங்ஸோட கெப்பாசிட்டி நல்லா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. யா. கம் டு வஜ்ராசனா. கைகள் எப்படி வச்சுக்கங்க. மூச்சை இழுத்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க முதுக. இப்ப மூச்சை விட்டுட்டே அப்படியே
குனிங்க. உங்களோட சீட் வந்து ஹீல்ல இருந்து எழுந்துக்காம எந்த அளவுக்கு உங்களால குனிய முடியுமோ அந்த அளவுக்கு குனிங்க. கீழே குனிஞ்சிட்டு நார்மல் பிரீத் பண்ணுங்க. கீழே குனிஞ்சிட்டு நார்மல் பிரீத்திங். உங்க தலைக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போகும். உங்க தலை வந்து ரத்த ஓட்டத்தினால நிரம்பும். மேம் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு போங்க, ரொம்ப கஷ்டப்படாது. போக போக வரும் இந்த பிரச்சனை. அந்த ஹெவினஸை என்ஜாய் பண்ணுங்க. உங்க தலைக்கு ஒரு நல்ல ரத்த ஓட்டம் போயிட்டு உங்க முகம்லாம் வந்து ஒரு ஹெவினஸ் ஃபீல் பண்ணுவீங்க. முகத்துல ரத்த ஓட்டம் போயிட்டு அதை என்ஜாய் பண்ணுங்க. இனேல் அப். கைகளை பின்னாடி வைங்க, நல்லா தூக்குங்க. லிப்ட், ரிலாக்ஸ். குட். ரிலீஸ் யுவர் லெக்ஸ், ஷேக் யுவர் லெக்ஸ். Come to Sukhasana. Sit in Sukhasana. உங்களோட மூச்சை கவனிங்க. உங்க மூக்கு துவாரத்து வழியா மூச்சு காற்று உள்ள போகும்போது அது சூடா இருக்கா இல்ல குளிர்தன்மையா இருக்கா அப்படின்றத உணர முயற்சி செய்யுங்க. காத்து உள்ள இருந்து நம்ம உடம்புல இருந்து வெளியே இருக்கும் போது சூடா இருக்கா இல்ல வெளியே இருந்து உள்ள போகும்போது சூடா இருக்கா? ஓகே, இப்ப கண்ணை தருங்க. யாருக்கு சூடா இருந்தது, யாருக்கு குளிர்ச்சியா இருந்தது சொல்லுங்க. எப்படி மேம்? வெளியே வரும்போது கரெக்ட், அதுதான் கரெக்ட். நம்ம காத்து உள்ள போகும்போது குளிர்ச்சியா இருக்கும், உள்ள இருந்து வெளியே வரும்போது சூடா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம காத்த வெளியே இந்த அட்மாஸ்பியர்ல இருந்து நம்ம ஆக்சிஜன் எங்க கிடைக்குது, வெளியே கிடைக்குது இல்லையா? உள்ள போகும்போது அந்த அந்த காத்து வந்து கூலிங்கா தான் இருக்கும். இந்த நேசல் வழியா உள்ள போயிட்டு ஃபில்டர் ஆகி உள்ள போயிட்டு அந்த ஆக்சிஜன் உள்ள போயிட்டு ப்ராசஸ் நடக்கும். ப்ராசஸ் நடந்து ஓகே, நம்ம வெளியே விடுறது என்ன விடுறோம்? கார்பன் டை ஆக்சைடு தான் விடுறோம். நாட் ஓன்லி கார்பன் டை ஆக்சைடு, நம்ம செல்ஸோட கழிவுகள். ஓகே, நம்ம செல்ஸ் தேவையில்லாத கழிவுகள், தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து வெளியிடும். அப்போ வரும்போது சூடாக தான் வரும். ஓகே, வந்து சூடாது, அதான் கரெக்ட். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ கம் டு திஸ் பொசிஷன். எல்லாம் இந்த பொசிஷனுக்கு வாங்க. கேட் அண்ட் கவ். ஓகே, இப்போ inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. இப்போ தலையை தூக்கும் போது காலை தூக்கணும், ரைட் சைடு கால். ஓகேங்களா? inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. இப்போ இன்னொரு கால், அடுத்த கால் தூக்குங்க. inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. ஓகே, அப்படியே இந்த பொசிஷன்ல இருந்து உங்களோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் நல்லா தூக்குங்க. சென்டரை பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ ஆப்போசிட் சைட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து அப்படியே டோவை இப்படி வச்சுட்டு பர்வட்டாசனாக்கு வாங்க. ஓகே, மேக்ஸிமம் பர்வட்டாசனாக்கு வாங்க, ட்ரை பண்ணுங்க. வந்துட்டீங்களா? இப்போ இந்த கால் இருக்கு இல்லையா, இந்த காலை எடுத்துட்டு வந்து இங்க பாருங்க. 1 2 3 ஆப்போசிட் சைட். இங்க பாருங்க, இப்படி இருக்கீங்க இல்லையா? ரைட் லெக்கை தூக்கி
மடக்கி அந்த முட்டியை எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல வைக்க ட்ரை பண்ணும். லெஃப்ட் ஹேண்ட்ல வைக்க ட்ரை பண்ணும். 1 2 3 யா கண்டினியூ பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வரட்டும். வரலனாலும் பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணுங்க. கண்டினியூ. உங்க ஹார்ம் ஸ்ட்ரென்த் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். தலைக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் போகும். பாடியில் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். கண்டினியூ few more rounds. யா அப்படியே இப்படி கீழே உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்து ஷஷங்காசனா ரிலாக்ஸ் பண்ணு. ரிலாக்ஸிங் ஷஷங்காசனா. Regain your energy. ஓகே, அகைன் லிஃப்ட். மேலே எழுந்துருங்க. இங்க பாருங்க, இந்த காலை தூக்கி ஓகே இப்படி வைங்க, கைக்கு பக்கத்துல வைங்க. இந்த ஸ்ட்ரெச் தான் உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ற போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? எங்க வைக்க முடியுதோ வைங்க. பேக் அகைன் திஸ் லெக். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 1 2 3 4 5 6. பொறுமையா பண்ணுங்க. கால் வலி இதை செஞ்சு கால் வலி வரக்கூடாது. 6 7 8 9. ஜோதிகா மேம் சூப்பர், குட். ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ ரைட் லெக் எப்படி வைங்க. ரைட் லெக் இப்படி வச்சிட்டிங்களா? இந்த ஹேண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹேண்ட் எப்படி வைங்க. யா குட். இப்போ என்ன பண்ணுங்க, உங்களோட பெல்விக் ஏரியா இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அக்ஷயா எப்படி வைங்கம்மா, கையை எப்படி வைங்க. ஓகே, இப்போ எழுந்து இந்த காலை பின்னாடி வச்சுட்டு, நாளைக்கு நிறைய பேருக்கு தொட வலிக்கும். இந்த காலை எப்படி வைங்க. யா வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ரெண்டு காலையும் பின்னாடி எடுத்துன்னு போங்க. பர்வட்டாசனாக்கு அப்படியே கீழே உட்காந்து ஷஷங்காசனா ரிலாக்ஸ் பண்ணுங்க. நான் ரிலாக்ஸேஷன் கொடுத்து தான் ஒரு ஸ்ட்ரெச்சும் கொடுக்குறேன். ஸோ ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே நல்லா உட்காருங்க சார். ஓகே, அகைன் கம் டு பர்வட்டாசனா. மவுண்டெயின்க்கு வாங்க அடுத்தது. ஓகே, இப்போ ரைட் லெக்கை தூக்கி இப்படி வைங்க. இப்போ லெஃப்ட் லெக்கை தூக்கி இப்படி வைங்க. அப்படியே உட்காருங்க மலாசனால. சிட்டிங் மலாசனா. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இப்படி காலை இப்படி பிடிங்க. முட்டி வலி இருக்கவங்க செய்ய வேணாம். முட்டி வலி இருக்கவங்க கீழே உட்காந்துருங்க. முட்டி வலி இருக்காதவங்க பண்ணுங்க. 1 2 3 4 5. கீழே உட்காரும்போது நல்லா நிமிர்ந்து பார்க்கணும். மேலே போகும்போது நல்ல காலை ஃபுல்லாக தூக்கணும். ட்ரை பண்ணுங்க. கீழே உட்காரும்போது நல்லா நிமிர்ந்து பார்க்கணும். ட்ரை பண்ணுங்க. முட்டி வலி இருக்கிறவங்க செய்ய வேணாம். முட்டி வலி இல்லாதவங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெச் வந்து முட்டியில தர்றதுனால முட்டி வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. few more rounds. ரிலாக்ஸ். அப்படியே கீழே உட்காருங்க. கீழே தண்டாசனம், சீத்தலி தண்டாசனால உட்காருங்க. குட். எதற்கும் சளைத்தவர்கள் இல்லை நாங்கள், செய்வோம். முட்டி வலியாவது கிட்டே பார்த்துக்கலாம். என்ன மேம்? ஓகே. சரி. கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஓகே. மைண்ட் வாய்ஸ் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஓகே, சரி உட்காந்துட்டீங்க. ஓகே, காலை அப்படியே நீட்டுங்க.
காலை நீட்டுங்க. ஓகே, இப்போ ரைட் லெக்கை தூக்குங்க, ஃபுல்லாக தூக்குங்க. லெஃப்ட் லெக்கால, லெஃப்ட் ஹேண்டால இந்த விரலை பிடிங்க, அந்த கையால் பிடிங்க. முட்டி மடியாம அந்த அந்த கையை மேலே தூக்குங்க. இந்த கையை பாருங்க, திரும்பி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Yeah. Now do the same other side. இது என்ன மந்த் மேம்? மேவா? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதம் வாங்க. ஆகஸ்ட் செப்டம்பரில் பாருங்கள், உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி வேறு லெவல் இருக்கும். பட் யூ ஹாவ் டு கம் ரெகுலர்லி. ஓகே, யா, அதனால் கவலைப்படாதீங்க, சரியா? 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ கையை மேலே தூக்கிட்டு, ஓகே, காலில் பிடிச்சி சைடில் குனிவோம் இல்லையா? ஓகே, குனியும் போது உங்களோட நெற்றி வந்து தரையில் படணும். யா, 10 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களோட கால் வந்து நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் சைடில் குனியும் போது உங்கள் கால் உங்களோட சேர்ந்து பெண்ட் ஆகக்கூடாது, நேராக இருக்கணும். யா, நல்ல தலையை கீழே வைக்க முயற்சி செய்யுங்க. உங்களோட நெற்றியை தலையில் வைக்க முயற்சி செய்யுங்க. 5 6 7. கெவின், அரவிந்த், முட்டி மடியக்கூடாது. ஓகேவா? முட்டி மடியாம ட்ரை பண்ணுங்க. முட்டி மடியாம ட்ரை பண்ணுங்க. 2 more rounds. 2 more rounds. அக்ஷயாலாம் இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெச்சா? என்னடா இதெல்லாம் பண்ண சொல்றாங்கன்னு பண்றா. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஓகே, ஓகே, ஃபைன். இப்போ இப்படி உட்காந்துருக்கீங்க இல்லையா? ஓகே, இப்படி வாங்க. ஓகே, இப்படி வாங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு கேம் விளாட்லாம். ஓகே, இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்க. ஓகே, 1 2 3 4 அந்த மாதிரி பண்ணுங்க. இங்கே பாருங்க, இந்த கையால் ரைட் ஹேண்டால் லெஃப்ட் ஹீல். ஓகே, இந்த மாதிரி 1 பண்ணுங்க. 1 2 கண்டினியூ கண்டினியூ கண்டினியூ. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே, கீழே இப்படி உட்காந்துருக்குங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துட்டு இந்த கை இருக்கு இல்லையா, இப்படி வச்சுக்கோங்க. இது லெஃப்ட் ஹேண்டு. இந்த லெஃப்ட் ஹேண்டில் ரைட் ஹேண்டை தூக்கி இப்படி கீழே உள்ள விட்டு இந்த ஷோல்டரை நல்லா இப்படி வச்சு இப்படி போடணும். டக்குனா டவுட் இருக்கா? ஷோல்டர் நல்லா தரையில படணும், அப்பதான் உங்களுக்கு ஷோல்டர் வலி வராது. இல்லைன்னா ஷோல்டர் வலிக்கிற மாதிரியே இருக்கும். 1 கையை மேலே தூக்குங்க. 2 3 4 5 6 7 8 9 10. யா, இப்போ அதர் சைட் பண்ணுங்க. குட். யா, குட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். எழுந்துருங்க. அப்படியே நீல் டவுன்ல வந்து ஓகே, காலை இப்படி வைங்க. ஓகே, இந்த காலை வச்சு இந்த கையை அப்படியே மேக்ஸிமம் எந்த அளவுக்கு எடுத்துன்னு போயிட்டு இந்த கையை வச்சு அப்படியே மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. சைடில் ஸ்ட்ரெச் பண்ணுங்க மேக்ஸிமம். குட். 1 2 3 4 கை அந்த சைட் போனோம் மேம். 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ அந்த சைட். இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே உங்களுக்கு அதர் ஆசனாஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமான கீ பாயிண்ட் வந்து தரையில் படணும். உங்களோட பாம் வந்து உள்ளம் கால் நல்லா தரையில் படணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அதே நீல் டவுன் பொசிஷன்ல இப்படி இருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, உங்களோட கையை அப்படியே மேக்ஸிமம் எடுத்துட்டு போங்க. அப்படியே எடுத்துன்னு போயிட்டு உங்களோட ஆர்ம் பிட்டை நல்லா அக்குல நல்லா தரையில வைக்க ட்ரை பண்ணுங்க.
அக்ஷயா யூ ட்ரை. அக்ஷயாவுக்கு வரும் அந்த அந்த இது. நோ 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 அப்படி இல்லை. பண்ணுங்க 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 பண்ணுங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ண, நல்லா ஸ்ட்ரெச். இந்த மாதிரி டாக் ஸ்ட்ரெச்சிங். 1 2 3 4 5 6 7. சார் சூப்பர் சார். 8 9 10. ரிலாக்ஸ். குட். ரொம்ப முதுகு வலிக்குது, ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்தேன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, காலை ரிலீஸ் பண்ணிடுங்க. தலையை அந்த சைடு வச்சிருங்க, காலை இந்த சைடு வைங்க. அந்த படுக்குன்னு சொல்லும் போது ஒரு சுகம் இருக்குது. ஓகே, இப்போ ரெண்டு கையும் ரெண்டு காலையும் மேலே தூக்கணும். அப்படியே படுத்துட்டு குட். சொன்னோடனே பிடிச்சிக்கிறீங்க. படுங்க படுங்க மேம். சரி, ஸ்டார்ட் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். குட் குட். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாருக்கிட்டையும். சூப்பர். விஜயலட்சுமி மேம் கலக்குறீங்க. சூப்பர். ரிலாக்ஸ். அப்படியே தோசையை திருப்பி போடுங்க. ஓகே, கையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க. ரெண்டு கையும், காலை ரெண்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இப்ப மூச்சை இழுத்து நான் சொல்லும் பொழுது நல்லா பாடியை நல்லா மேல தூக்கணும், வயிறு மட்டும் தரையில இருக்கணும். மூச்சை இழுத்து தூக்கிட்டு நார்மல் பிரீத் பண்ணணும். அப்படி நீங்க நார்மல் பிரீத் பண்ணும்போது உங்க உடம்பு கீழே போகும், அதை பத்தி கவலைப்படாதீங்க. சின்ன நேர வைங்க. Inhale, lift. 1 2 3 4 5 6 7 8 9 10. Good. Very good. ஓகே, இப்போ உங்களோட வலது கையால இடது காலை பிடிங்க. வலது கையால இடது காலை பிடிச்சி தூக்குங்க. லிஃப்ட். 1 2 3. ஆமா, மாற்று கை. அந்த கையே வர மாட்டேங்குது, எங்க மாட்டு. 1 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். தலை கீழே வைக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம். எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்க. இப்போ ஆல்டர்னேட்டிவ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த ஸ்ட்ரெச்சஸ் ஏன் கொடுக்குறோன்னா, நீங்க மாற்று கையில பண்ணி நீங்க நல்ல ட்ரைன் ஆயிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு ஈஸியா வரும். அதுக்கு தான். சரியா? தனுராசனா பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ தனுராசனா பண்ணுங்க. ஆங்கிளை பிடிங்க. ஆங்கிளை மட்டும் பிடிங்க. நான் 1ன்னு சொல்லும் போது மேலே தூக்கணும், 2ன்னு சொல்லும் போது கீழே இறக்கணும், 3ன்னு சொல்லும் போது மேலே தூக்கணும், 4ன்னு சொல்லும் போது கீழே இறக்கணும். சரியா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. ஓகே, இப்போ கையை சைடில் வைங்க. உங்க ரிப் கேஸ்ல இல்லை புஜங்காசனா செய்கிற மாதிரி. ஓகே, காலை ரெண்டும் ஒன்னா சேருங்க. பின்னாடி காலை ரெண்டும் ஒன்னா சேருங்க. உங்களோட கை எங்க இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். உங்க ரிப் கேஸ், எண்ட் ஆஃப் த ரிப் கேஸ், ஜஸ்ட் பிலோ யுவர் செஸ்ட். ஓகே, உங்க ரெண்டு கைகளும் உடம்பு ஒட்டினா மாதிரி இருக்கணும். உங்க எல்போ வந்து உடம்பு ஒட்டினா மாதிரி இருக்கணும். சின்ன நேரா இருக்கணும். ஓகே, இப்போ மூச்சை இழுத்துட்டு உங்களோட சின்ன மட்டும் தூக்குங்க. செஸ்ட்டை தூக்குங்க. உங்க நேவல் ஏரியா வரைக்கும் தூக்குங்க. உங்க இப் ஏரியா வரைக்கும் தூக்குங்க.
ஸ்டே தேர். நல்ல தலையை நல்லா மேலே தூக்குங்க, கழுத்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகட்டும். நார்மல் பிரீத்திங். 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். குட். இப்போ திரும்பி படுங்க. திரும்பி படுத்து ஹிப் ஷேக் பண்ணு. நல்ல ஹிப் ஷேக் பண்ணலாம். இப்படி உங்களோட கை வந்து இப்படி இருக்கணும், சரியா? பாம் வந்து தரையில இருக்கணும். கையோட பொசிஷன் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகே, காலை நல்லா மடிங்க. மடிச்சுட்டு இப்போ ரொட்டேட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கை பொசிஷன் சேஞ்ச் ஆகாம கீழே இருக்க லோயர் பாடியை மட்டும் நல்லா ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. யா, நல்லா பண்ணுங்க. 10 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ ஒரு கால் மேல ஒரு காலை போட்டு நல்லா புல் பண்ணுங்க. யா, நல்லா புல் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அதர் சைட். சும்மா அப்படி கையை வச்சுட்டு இருக்காம லைட்டா ஒரு புஷ் கொடுங்க. லைட்டா ஒரு புஷ் கொடுத்துட்டே இருங்க. உங்க லோயர் பேக் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கையை எப்படி வச்சுக்கோங்க, பட்டர்ஃப்ளை மாதிரி காலை எப்படி வைங்க. ஓகே, இப்போ பட்டர்ஃப்ளை பண்ணுங்க. நல்ல பட்டர்ஃப்ளை பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ ஒரு கால் மேல இன்னொரு கால், கிராஸ் லெக். இப்படி இல்ல கால் நீட்டுங்க மேம். இந்த ஹீல் எடுத்து வந்து முட்டியில வைங்க. இப்போ ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? ஓகே, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ இந்த சைட் காலை போடுங்க. இப்போ இந்த இங்க முட்டி தானே. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ சேது பந்தாசனா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. முட்டியை மடிங்க. ஃபர்ஸ்ட் கையை கீழே வைங்க. ஆங்கிளை பிடிக்க வேணாம். ஆங்கிளை பிடிக்காம நல்லா தூக்கி தூக்கி கீழே இருக்கு. முதுகு நல்லா தூக்கி தூக்கி கீழே இருக்குங்க. யா, 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ இந்த முட்டியை நல்லா மடிங்க. இந்த உங்களோட இன்டென்ஷன் வந்து நல்லா உங்களோட சின்ன கிட்ட வர நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. அதாவது நீங்க வந்து மூச்சு விடுறதுக்கே சிரமப்படணும். உங்களால மூச்சே விட முடியாத அளவுக்கு நீங்க சிரமப்படணும். நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் 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 ப்ரெஸ். இப்போ உங்க சின்ன எடுத்துன்னு வந்து 2 முட்டி நடுவில் வைங்க. உங்க நெற்றியை வைக்க ட்ரை பண்ணுங்க. முகத்தை வைக்க ட்ரை பண்ணுங்க. கண்ணை மூடிக்குங்க. கண்ணை மூடிட்டு நார்மல் பிரீத் பண்ணுங்க. 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Lie down in Shavasana. Observe your body. Observe your abdomen.
Relax your toes. Relax your ankle. Relax your knee joint. Relax your thigh muscle. Relax your genetic region. Relax your hip joint. Relax your buttocks muscle. Inhale deeply. Enjoy the more relaxation on your lower parts of your body. Relax your lower back. Relax your middle back. Relax your upper back. Relax your abdomen. Relax your thoracic region. Relax your shoulder muscle. Relax your right arm. Relax your left arm. Relax your neck joint. Inhale deeply. Ooh. Enjoy the more relaxation on your middle parts of your body. உங்களுடைய முகத்தின் மேல் தாடை, கீழ்த்தாடை, மேல் உதடு, கீழ் உதடு, மேல் வரிசை பற்கள், கீழ் வரிசை பற்கள், பற்களை சுற்றி அழகாக பாதுகாக்கும் ஈரல்கள், நாக்கு, தொண்டை பகுதி, மேல் உதடின் மேல்புறம், மூக்கு, மூக்கின் துவாரங்கள், காதுகள், காதின் துவாரங்கள், அழகிய நெற்றி, இரண்டு புருவங்களுக்கான நடுப்பகுதி, கண்கள், கண்விழிகள், கண்கள் சதைகள், காதுகள், காதின் துவாரங்கள், தலையின் உச்சு, தலையின் பின்புறம், தலையின் பக்கவாட்டு. மூச்சு நல்லா உள்ள இழுங்க. Enjoy
the resonance of Makara sound inside your head. Enjoy the more relaxation on your inside head. உங்களுடைய கவனத்தை மெல்ல மெல்ல அழகிய பறந்து விரிந்திருக்கக்கூடிய வானத்திற்கு கொண்டு செல்லுங்கள். Imagine you are seeing only the blue sky, the vast, beautiful blue sky. வானம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த வானத்தில், அழகிய வானத்தில் நீங்கள் மட்டும் மிக சுதந்திரமாக, எந்தவித கவலையும் இன்றி, சோகமும் இன்றி, எந்த விதமான உடல் துன்பமும் இன்றி மகிழ்ச்சியாக இருப்பதை உணருங்கள். உங்களின் மனதில் ஏதேனும் கவலைகள், சோகங்கள், துன்பங்கள் எவையாயினும் அவை அனைத்தும் உங்களை விட்டு இந்த நொடியே பிரிந்து சென்று உங்களின் உடல் மிக லேசாக இருப்பதை உணருங்கள். ஒரு குழந்தை எப்படி சந்தோஷமாக இருக்குமோ அது போல உங்களின் மனம் மிகவும் சந்தோஷமாக இருப்பதை உணருங்கள். ரிலாக்ஸ். உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட மூச்சுக்கு கொண்டு வாங்க. நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் போது, இந்த நாள் முழுவதும் நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன். நான் சந்தோஷமாக இருக்கதான் பிறந்திருக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் என்னுடைய சந்தோஷம் பாதிக்கப்படாது. நான் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பேன். என் உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். கால்களை மெல்லமா செய்யுங்க, கைகளை மெல்லமா செய்யுங்க. இப்போ கால்கள் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து கைகளை ரெண்டும் தலைக்கு எடுத்துன்னு போயிட்டு நல்லா கைகளை கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச், ஸ்ட்ரெச், ஸ்ட்ரெச். ரிலாக்ஸ். இப்போ ஒரு சைட் பொறுமையா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி மென்டல் ரிப்பிட்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்குள்ள நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? நம்ம 1000 புத்தகம் படிக்கலாம், எவ்வளோ விஷயங்களை கேட்கலாம், ஆனால் நமக்குள்ள நம்ம செல்ஃப் டாக் என்ன பண்றோன்றத ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம நம்ம பின்னாடி ஒருத்தன் பேசிட்டே இருக்கான்ல, நம்ம பேக்ல ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கல, அந்த வாய்ஸை, அந்த எண்ணங்களை, அந்த சிந்தனைகளை எந்த அளவுக்கு நம்ம பியூரிஃபை பண்றோமோ, கான்சியஸா பியூரிஃபை பண்ணிட்டே இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட செயல்களையும் நம்மளோட உடல் ஆரோக்கியத்திலையும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். ஸோ இது செல்ஃப் அஃபர்மேஷன். இப்போ நம்ம பண்ணது செல்ஃப் அஃபர்மேஷன். இந்த செல்ஃப் அஃபர்மேஷன் நீங்கள் காலையில் தூங்கி எழுந்த உடனே அப்படியே கண்ணை மூடி கையை அப்படி வச்சுட்டு உங்களுக்குள்ள நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, நீங்கள் எதை சாதிக்க விரும்புறீங்க, எதை அச்சீவ் பண்ண விரும்புறீங்க, சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறீங்களா, இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு விரும்புறீங்களா, அந்த விஷயத்த நீங்கள் திருப்பி 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 நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு ரொம்ப அது பலன் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, வில் ஸ்டார்ட் கபாலபாதி. கை எப்படி வச்சுங்க, சின்முத்திரால வச்சுங்க, முதுகு தண்டை நல்லா நேராக இருக்கட்டும். Inhale deeply. Start the Kapalabhati.
நீங்கள் வந்து மூச்சை வந்து எடுத்து எடுத்து விடுற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஒன்லி எக்ஸலேஷன் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ பண்ணுங்க. பண்ணுங்க. கண்ணை மூடி பண்ணுங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே, எக்ஸலேஷனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இன்ஹலேஷன் பற்றி பண்ண வேணாம். ஓகேவா? ஓகே, இப்போ அனுலோமா விலோமா பண்ணிடலாம். நாடி சோதனா 3 minutes ஸ்டார்ட். உங்களோட கவனம் முழுவதும் உங்களோட மூச்சின் மீது இருக்கட்டும். மூச்சை இழுக்கும் போதும் வெளியிடும் போதும் எந்த ஒரு சத்தமும் வரக்கூடாது. உங்க பக்கத்துல ஒரு ஒரு பர்சன் உட்கார்ந்து கவனிக்கும் போது அவங்களுக்கு நீங்க மூச்சு விடுறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களுடைய மூச்சு மிகவும் மென்மையாக இருக்கணும். உங்களோட அக்கார்டிங் டு யுவர் கெப்பாசிட்டி செய்யுங்க. உங்க கெப்பாசிட்டி மீறி நீங்க செய்ய வேணாம். உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சின் மீது இருக்கட்டும். உங்களுடைய முழு கவனமும் மூச்சின் மீது வைங்க. ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. யூ ஹாவ் டு ஃபீல் கம்ஃபர்டபுள். இப்போ உங்க மூச்சு காற்ற இடது நாசியில கம்ப்ளீட்டா எக்ஸலேஷன் பண்ணிட்டு நீங்க பயிற்சியை நிறுத்திக்கலாம். பாடியில ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. இப்ப கூலிங் பிராணயாமா 1 minute. இப்ப நம்ம இருக்கக்கூடிய காலம் வெப்ப காலன்றதுனால கூலிங் பிராணாயமா செய்யறது ரொம்ப நல்லது. ஸ்டார்ட் பண்ணு. எனி ஒன் ஆஃப் த கூலிங் பிராணாயமா விச் எவர் கம்ஃபர்டபுள். நல்லா காத்த உள்ள எடுத்துட்டு வாயை மூடி கூலிங் சென்சேஷனை ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூக்கால எக்ஸேல் பண்ணு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்க பாடியில அந்த கூலிங் சென்சேஷனை உணருங்க. உங்க பாடியில இப்போ ஒரு கூலிங் சென்சேஷனை உணருங்க.
Feel the changes inside your body. Now let's start Brahmari. 1 minute Brahmari. Relax, 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 ma'am. Relax, ma'am. Relax. Good. Inhale deeply. Oh. Good, very good. Inhale deeply. Oh. Deep inhalation. Oh. Sarve bhavantu suginaga sarve shantu niramayaga sarve bhadrani pashayantu ma kachit dukbhakave. Om Shanti Shanti Shanti.